ஹாய், இட்ஸ் மீ நித்யா யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஃபயர் அண்ட் வாட்டர்னு சொல்லிட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களோட ஒர்க் என்னவோ அந்த வந்துட்டு ஒர்க்கை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட உலகத்தை வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பரான வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவாக வந்துட்டு ஒரு உலகமாக மாற்ற முடியுமோ ஒரு நேச்சர்ஸோட எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு வந்தாங்க. ஃப்ளார்ஸுக்கு தேவையான வாட்டர், சன்லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போது ஒரு நாள் வந்துட்டு ஃபயருக்கு தோண்டியிருக்கு மனசுக்கு, நான் இல்லைன்னா என்னோடய சன்லைட் என்னோடய இந்த லைட் இல்லைன்னா இந்த செடிகள் எதுவுமே வந்துட்டு இருக்கவே இருக்காது உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்டர்கிட்டையும் போய் சொல்லியிருக்கு. நான் ஒருத்தர் இல்லைன்னா அதாவது நம்மளோட இந்த உலகம் எதுவுமே கிடையாது, அது ஃபுல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாட்டரும் சொல்லியிருக்கு. நான் ஒருத்தன் இல்லைன்னா உன்னோட அளவு கடந்த அந்த ஃபயரோட எலமெண்ட்டோட பவர் வச்சு இது வந்துட்டு அதிகமாக போகும்போது வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு காப்பாற்றுறக்கு நான் ஒருத்தன் இல்லை அப்படின்னா இது எதுவுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சும் போயிடும். நான் நினச்சேன்னா இந்த உலகத்தை எப்படி வேணாலும் அதை அழிக்க முடியும், என்னால் எல்லா பக்கமும் போக முடியும்னு சொல்லிட்டு எல்லா மூட முறுக்குங்களை எல்லா பக்கமும் போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டே வருது, ஒரு வாரே. அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ கூட அவங்க நிறுத்தவே இல்லை அவங்களோட சண்டையை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான தாத்தா பாட்டி 2 பேர் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு செகண்ட் நீங்கள் வந்துட்டு கடந்து வந்த அந்த பாதைகளை கொஞ்சம் பாருங்களேன், அந்த வழிகளை எவ்வளோ வந்துட்டு அழிச்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட என் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அவன் மேலே தப்பு இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நடுவில் என்றைக்குமே 2 வார்த்தைகளை என்றைக்குமே நாங்கள் சொல்ல மறந்ததே கிடையாது. ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். இந்த 2 விஷயமும் சரி என்றைக்குமே நாங்கள் ஒருத்தருக்கு நடுவில் என்றைக்குமே நாங்கள் சொல்லாமல் இருந்தது கிடையாது. அவன் மேலே தப்பு இருந்தாலும் சரி, என் மேலே தப்பு இருந்தாலும் சரி, நாங்கள் என்றைக்குமே ஒருத்தர் நடுவில் என்றைக்குமே சாரின்ற அந்த ஒரு வார்த்தையை ப்ராப்ளம்னு வரும்போது கண்டிப்பாக நாங்கள் சொல்லிப்போம். எதுக்காகனா எங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது எங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க, நான் பெருசா நீ பெருசான்னு இருந்த அந்த நாட்களில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றது யோசித்து பார்க்குறாங்க அவங்க. ஃபயர் அண்ட் வாட்டர் 2 பேருமே தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டு 2 பேரும் ஒருத்தர்கிட்ட சாரி, நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிக்கிறாங்க. அப்போது நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, ரீஅஷூரன்ஸ் எப்பயும் உங்ககிட்ட நான் கொடுப்பேன். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சாரி அண்ட் தேங்க்ஸ் என்றைக்குமே ஒருத்தருக்கு நடுவில் சொல்ல நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் எது வந்தாலும் சரி, நிறைய இடங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, கொஷின்ஸ் என்ன வேணால் வரலாம். அதுக்காக அந்த பாண்டிங்கை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை எதுவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யாரோட உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, யாருக்கு நீங்கள் சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு ஸ்டோரிஸ் தெரியனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.